வணக்கம் மக்களே. தூத்துக்குடி விசஸ் கள்ளக்குறிச்சி மு.க. ஸ்டாலின் இபிஎஸ் இடையே அனல் பறந்த விவாதம். தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கரூர் தவேக கூட்ட நெரிசல் பலி குறித்து தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று விளக்கமளித்தார். அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு தவேக தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே காரணம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். வேலுசாமிபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று அதிமுக கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தவேகவுக்கு பகுதியில் அனுமதி அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். அப்போது கூட்டணிக்கு கட்சியை சேர்க்கும் உள்நோக்கத்துடன் அரசியல் ஆதாயத்துக்காக பேச வேண்டாம் என்று முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். இதையடுத்து முதல்வரின் கருத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். கரூர் விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவது யார்? கரூர் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவர் அணி வந்தது எப்படி? தண்ணீர் பாட்டில்களில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது எப்படி? இரவோடு இரவாக தூங்காமல் தனி விமானம் மூலம் கரூர் சென்ற முதல்வரை பாராட்ட வேண்டாமா என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதற்கு இபிஎஸ் அது முதல்வரின் கடமை என்று தெரிவித்துள்ளார். இதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஆம், எனது கடமைதான். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தபோது முதல்வர் என்ன சொன்னார் என்பதை சொல்லவா? உடனே இபிஎஸ் அவர்கள், கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்த 60க்கும் மேற்பட்டோர் தமிழக மக்கள்தான். அங்கு செல்லாதது ஏன்? உடனே மு.க. ஸ்டாலின் அவர்கள், கள்ளக்குறிச்சி சம்பவம் வேறு. அங்கு விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தார்கள். ஆனால் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் பலியானார்கள். இதற்கு இபிஎஸ் அவர்கள் கூறிய பதிலாவது, கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகள் செய்தியாளருக்கு பேட்டி அளித்தது ஏன்? உடனே மு.க. ஸ்டாலின் பதில் கூறியதாவது, வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிரான தவறான கருத்துக்களை பரப்பியதால் தான் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து பேரவையில் பேசியதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமைச்சர் சிவசங்கரின் கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க கோரி பேரவைத் தலைவர் அப்பாவு இருக்கை முன்னமர்ந்து இபிஎஸ் அதிமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல்தான் தூத்துக்குடி விசஸ் கள்ளக்குறிச்சி மு.க. ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் இடையே நடந்த அனல் பறந்த விவாதம் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.